விஜய் அண்ணா முகத்துக்காக மட்டும்தான் இன்றைக்கி வந்து இத்தனை கோடி மக்கள் வந்து ஓட்டு போட்டு உங்களை வந்து எம்எல்ஏ ஆயிருக்காங்க. அந்தந்த தொகுதியில் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து பொறுப்புகளும் கிடச்சிருக்குங்க. அதை முதல்ல மறந்துடாதீங்க. தப்புனா யாருனாலும் தப்புங்க. என்ன நினச்சேன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்கே நகரில் பார்த்தீங்கன்னா ஒரு டிவிகே நிர்வாகி ஒரு 10 வயசு குழந்தைகிட்ட வந்து பாலியல் அச்சுறுத்தல் கொடுத்துருக்காங்க. அதனால் பார்த்தீங்கன்னா அவர் வந்து போக்சோ சட்டத்தில் வந்து கைது பண்ணியிருக்காங்க. கைது பண்ணது மட்டும் இல்லைங்க, அவர் வந்து அந்த கட்சியை விட்டு நீக்கணுங்க. அவருக்கு வந்து சரியான தண்டனை கொடுக்கணுங்க. அது வந்து எந்த கட்சியில் இருந்தாலும் சரிங்க. ஒருத்தன் தப்பு பண்ணுறான்னா அவன் வந்து திரும்ப அந்த தப்பு பண்ணக்கூடாது, அந்த கட்சியில் இருக்கக்கூடாது அப்படின்ற அளவுக்கு அந்த தண்டனை அவனுக்கு கொடுக்கணுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ராயபுரம் தொகுதி தாமோன்னா பார்த்திங்கன்னா 2 அடி வாலில் வந்து அவருடைய பர்த்டே வந்து கேக் வெட்டி செலிப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. அதுவும் தப்புங்க. நம்ம வந்து மாற்றுறதுக்கான அரசியலுக்காக தாங்க நம்மளை வந்து மக்கள் வந்து தேர்ந்தெடுத்துருக்காங்க. அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து டிவிகே தொண்டரோ இல்லை வந்து டிவிகே வந்து வேட்பாளரோ இல்லை வந்து என்ன வேணால் இருக்கட்டுங்க. ஆனால் நீங்கள் வந்து நார்மலாக வந்து ஒரு பைக்கில் போயிட்டு இருக்கலாம். அங்கே வந்து விஜய் அண்ணா ஃபோட்டோ இருந்து நீங்கள் வந்து விழுந்துட்டிங்கன்னா வச்சுக்கோங்களேன், ப்ரெஸ் மீட்டெல்லாம் வந்துடும். டிவிகே தொண்டர் அதிவேகமாக சென்று தலைக்கவசம் அணியாமல் அவர் வந்து விபத்துக்கு உள்ளானார் அப்படின்னு சொல்லிட்டு வருங்க நியூஸ் சேனலெல்லாம் பார்த்துட்டே இருக்காங்க. எப்போடா ஏதாவது சிக்குவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்காங்க. அதனால் டிவிகே தொண்டர்களுக்கு ஒரு வேண்டுகோளுங்க, தயவு செய்து எது பண்ணாலும் சிந்திச்சு பண்ணுங்க. அவர் வந்து பல கஷ்டப்பட்டு இன்னும் வந்து முதலமைச்சர் சீட்டில் கூட அவரால் உட்கார முடியலங்க. 108 தொகுதி வின் பண்ணியிருக்காரு. இன்னும் பார்த்திங்கன்னா 10 தொகுதி வேணுங்க.